இப்போ நீங்களாம் கன்ஃபியூஸ்டா இருக்கிறது உங்க ஃபேஸ்ல தெரியுது. நளின சிஸ்டர் கொஞ்சம் அப்படி பாருங்க. ஏன்னா ப்ரோக்ராம் நல்லா இருந்தது, சாமி சந்தோஷம் சொன்னா எதுக்கு கன்ஃபியூஸ் ஆகணும்? கரெக்ட் கொஸ்டின். ஒரு ப்ரோக்ராம் நல்லா நடக்குது, சுவாமி ரொம்ப சந்தோஷம் சொன்னா சரி சுவாமின்னு சொல்லணும். ஆனா ப்ரோக்ராமே இன்னும் ஸ்டார்டே ஆகல. அதுக்குதான் நாங்க கன்ஃபியூஸ் ஆனதுக்கு காரணம். இப்போ இந்த ப்ரோக்ராமை நடத்தும் முன் ரிக்வெஸ்ட் நம்ம கிருஷ்ணமூர்த்தி பிரதர் வந்து சுவாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு சொல்றாங்க. நான் ஒரு ரோஜா பூவை எடுத்துட்டு சாமி கிட்ட போய், சுவாமி கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்க சுவாமி, இந்த ப்ரோக்ராம் பண்றோம் அப்படின்னு கேட்கறதுக்காக போறேன். இப்போ 2005 1986ல சுவாமியோட கொஞ்ச காலங்கள் வேற. அப்போ வந்து நம்ம ராமவண்ணா மாதிரி அவர் கையை பிடிக்கலாம், ஆசையா போய் அவர்கிட்ட ஒரு லெட்டரை கொடுக்கலாம். நடந்து போகும்போது கொஞ்சம் வேகமா நடக்கிறேன்னா, சாமி கொஞ்சம் நில்லுங்க சாமி, பாதம் எடுத்துக்கலாம். அதான் உரிமையை கேட்ட காலங்கள் வேற. இப்போ 2003க்கு அப்புறமா 2005லாம் சுவாமி வந்து சும்மா அந்த மாதிரி வீல் சேர்ல வரா மாதிரிலாம் ஒரு பண்ணாரு. அவர் ஏன் அப்படி பண்ணாருன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்துடுச்சு. இந்த மாதிரி வேலியெல்லாம் கட்டிட்டாங்க. கிட்ட போய் பாத நமஸ்காரமே கிடைக்குமான்ற வந்து இப்பெல்லாம் அவருக்கு அதுவும் சாமிகிட்ட கேட்கணும். அவர் சொன்னாதான் பாத நமஸ்காரம் எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு டைத்துல பயந்து போய் ஒரு பூவை கொடுத்தா அவர் இந்த இடத்துல தட்டி, ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா பண்ணிட்ட, చాలా சந்தோஷம். ஏற்கனவே டென்ஷன். இப்ப சாமி இப்படி சொன்னோன்னு ரொம்ப டென்ஷன் ஆச்சு. அது என்ன ப்ரோக்ராம்? அடுத்த ஸ்லைட் போயிட்டு, இதான் மெயின் ப்ரோக்ராம். இதுல பல போட்டோஸ் ஒரு போட்டோவில் வச்சது. மெயின் ஸ்டார்டிங் பாயிண்ட் அது. சாமி கிட்ட போய் அந்த 1 2 3 4 மேல சாமி கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும். சுவாமி ரொம்ப చాలా சந்தோஷம் சொல்லிட்டாரு. இப்ப நான் அவர்கிட்ட சொல்ல முடியுமா, சுவாமி இன்னும் ப்ரோக்ராமே நடக்கல, அதுக்குள்ள நீங்க ப்ரோக்ராம் நல்லா நடக்குதுன்னு சொன்னீங்களே, சாமி பாத நமஸ்காரம் எடுத்துக்கோங்க, எப்படி கிருஷ்ணமூர்த்தி எப்படி இருக்கியா, நல்லா இருக்கியா? அப்போதான் அந்த சிரிச்சதெல்லாம், ஆமா சுவாமி நல்லா இருக்கேன் சுவாமி, ஓகே ஃபைன் ஆசீர்வாதம் வந்தாச்சு. இப்போ இது என்ன ப்ரோக்ராம்? ரீகனெக்ட். அப்போ நம்ம இங்க சுவாமிகிட்ட நேற்றுக்கு சபித்த நான் சொன்ன மாதிரி we are coming to merge with சுவாமி அப்படின்றது சுவாமி கிட்டே இருந்து வந்த நம்ம எல்லாருமே we are all merging again back to சுவாமி. இந்த கடல் மாதிரி இருக்கிற சுவாமியில பல ஊர்கள்ல இருந்து நம்ம எல்லாம் அப்படி நதிகளா ஓடி வந்து இந்த கடலோரமா வந்திருக்கோம். இதுக்கு ரொம்ப அழகா என் பிரதர் சொன்னாரு. ஓ அந்த மாதிரி சுவாமி கிட்ட ரீகனெக்ட்னு ஒரு ப்ரோக்ராம புட்டபர்த்தியில ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இதை ரெடி பண்ணது எதுக்குன்னா, சுவாமி யூனிவர்சிட்டி எஜுகேஷனல் காலேஜஸ்லாம் ஆரம்பிச்சு ஒரு 20 வருஷம் ஆச்சு. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, சுவாமி காலேஜ் ஆரம்பிச்சதுக்கு நம்ம ஒரு செலிப்ரேஷன் பண்ணலாம், அதுக்கு ரீகனெக்ட் அப்படின்னு பசங்களை எல்லாம் கூப்பிட்டு, சாமி காலேஜில் படித்த பசங்க எத்தனை நாடுகளில் போயிட்டாங்க, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், லண்டன், யூஎஸ், துபாய், பல கண்ட்ரிஸ், இந்தியா தவிர்த்து பல கண்ட்ரிஸ் போயிருக்காங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு ரீகனெக்ட்னு ஒரு ப்ரோக்ராமை வச்சு, சாமி கிட்ட படித்தது உங்க வாழ்க்கையில மலேசியால போனா எப்படி உதவுது, பிலிப்பைன்ஸ்ல போனா எப்படி உதவுது, சிங்கப்பூர், அந்த மாதிரி ஒரு கண்ட்ரியில இருந்து பல பேரை கூப்பிட்டுருக்காங்க. அப்போ இந்த ப்ரோக்ராம் ரீகனெக்ட் மெயினா நடக்க வேண்டியது காலேஜ் இன்ஸ்டிடியூட்ல நடக்குது. அங்கதான் இண்டிவிஜுவல் ஸ்பீக்கர்ஸ் தான் பேசுறாங்க. பல பேர் போட்டி போடுறது எதுக்கு அப்படின்னா, சுவாமி இப்படி சேர் போட்டு உட்கார்ந்தாருன்னா, சில போட்டோஸ்லாம் பயங்கரமா சிரிக்கிறாரு. இந்த போட்டோல அவ்வளவு இது இந்த வெளிச்சத்துல தெரியல. இந்த போட்டோல சுவாமி சிரிக்கிறாரு, பின்னாடி யுஎஸ் ராவ் சிரிச்சிட்டு இருக்காரு. அந்த யுஎஸ் ராவோட டாக்டர் தான் நான் உங்க சென்டருக்கு வரும்போது ஒரு அம்மா அனந்தபூர் காலேஜ் பிரின்சிபல் ஒருத்தங்க பேசியிருந்தாங்க தெரியுங்களா, ஒரு வீடியோ போட்டிருந்தீங்களே, அவங்களோட அப்பா தான் ப்ரொஃபசர் யுஎஸ் ராவ். அவங்க சிரிச்சிட்டு இருக்காரு. இந்த சீனுக்கு நம்ம அப்புறம் வரும். இந்த ரீகனெக்ட்ங்கிற ப்ரோக்ராம் இப்போ நீங்க எல்லாம் எதுக்காக அங்க எல்லாரும் வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சாமி எல்லாம் இந்த ப்ரோக்ராமுக்காக வந்திருக்கிறது ரீகனெக்ட். இன்ஸ்டிடியூட்ல நடக்கிற ப்ரோக்ராம் ஸ்பீக்கர்ஸ்க்கு தான் நிறைய பேர் போட்டி போடுறாங்க. ஏன்
இந்த ப்ரோக்ராம் வந்து பேனல் டிஸ்கஷன். ஒரு 7 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ எல்லா ஸ்டூடெண்ட் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இதுல பேர் கொடுத்தா 7 in 1, 7 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. நானும் அதுல 7ஓட 1 இருப்பேன். சாமி எதிர்க்க, சாமி 7 பேரை பார்ப்பாரு, நானும் ஒரு ஆளா இருப்பேன். அதனால இந்த பேனல் டிஸ்கஷன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கவே இல்லை. எல்லாரும் வந்து இண்டிவிஜுவல் டாக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் சுவாமி, அதுக்கு தான் எல்லாரும் பேர் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டிடியூட்ல நடக்கிற ஈவெண்ட்டுக்கு தான் பலவிதமான போட்டிகள் நடக்குது. பேனல் டிஸ்கஷன் யாருமே எடுத்துக்கல. அப்போ இதுக்கு ஆளுங்களை அலோகேட் பண்ற மாதிரி, இப்போ நம்ம அண்ணா அக்காலாம் இந்த பஜன் இவங்களுக்கு நீங்க இந்த ஒர்க் எடுத்துங்க, இந்த ஒர்க்குங்க அலோகேட் பண்ற மாதிரி, என்னப்பா யாருமே பேனல் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க, இதுலயும் குல்வந்தாள்ல சாமி உட்காந்து பாப்பாருப்பா, யாராவது பேனல் எடுத்துங்கப்பா, பாத்துங்க எப்படி அமைஞ்சு வருது. அப்போ இது சில சாய் சகோதர சகோதரிகள் அவங்க வாழ்க்கை அனுபவங்களை சொல்லும் போது அதுல இருந்து என்ன மெசேஜ் நம்ம எடுத்துக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஒரு இன்சிடென்ட் ஒண்ணு நடக்குது, அதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது. அப்போ சுதீர் பாஸ்கர் பார்த்தார், யார வந்து சொன்னா அந்த பையன் வேற வழி இல்ல சொல்றாரு, இது கண்டிப்பா இந்த ஒர்க்கை எடுத்துக்கணும், அந்த மாதிரி எடுத்துக்கிற ஒரு ஆள் கிருஷ்ணமூர்த்தி. ஐ டோன்ட் நோ வாட் யூ வில் டு. நீதான்ப்பா இந்த பேனல் டிஸ்கஷனுக்கு மாடரேட்டர், நாட் ஈவன் ஸ்பீக்கர். மாடரேட்டர் மற்றவங்க பேசுவாங்க, அடுத்து பேச போறவர் இப்போ இந்த ப்ரோக்ராமை தொகுத்து வழங்கும் என் அருமை சகோதரி மகாலட்சுமி. அந்த மாதிரி நமக்கு வந்து அந்த ப்ரோக்ராம்ல நம்ம தான் அந்த மகாலட்சுமி. இப்போ நீதான்ப்பா மாடரேட்டர், முதல் ஸ்பீக்கர் இவரு, அடுத்த ஸ்பீக்கர் இவங்க, அடுத்தது சிஸ்டர் நளினா பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கரா இன்ட்ரோடியூஸ் பண்ண வேலை உனக்குன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவுதான் வேலை. சார் எனக்கு இதை போய் கொடுக்குறீங்களா சார், நமக்கு இன்ஸ்டியூட்ல சாமி முன்னாடி பேசுறதுக்கு ஒரு 1/2 hour சார், அது கிடைக்கும் சார், அப்படிலாம் இந்த ஒர்க்கு கொடுத்தாங்களா. அப்போ நம்ம பகவான் ஆர்கனைசேஷன்ல என்னன்னா, நமக்கு ஒரு டியூட்டி கொடுத்தாங்களா, அந்த டியூட்டியை எப்படி டியூட்டியா பண்றது, இதான் நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம். நமக்கு அதான் என்ன கொடுத்துருக்காங்க, நீங்க வெளியே வரும் அப்பலாம் தான்ப்பா கொடுக்கலாம் அப்படின்னா, அப்பலாம் போய் கொடுக்குறீங்க, எனக்கு பாயசம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இதுல என்ன இருக்கு, சர்வீஸ்க்குன்னு வந்திருக்கோம், அப்பலாம் போட்டான்னு வடை போட்டான்னு, அந்த பக்குவத்துக்கு நம்மளை தயார் பண்ணிக்கணும். சரி ஓகே சார், சரி இது சாமியா சுதீர் பாஸ்கர் கொடுக்கல, சுவாமியா நமக்கு சுதீர் பாஸ்கர் மூலமா கொடுக்குறாங்க. இந்த பேனல் டிஸ்கஷனை நம்ம எப்படி நல்லா பண்ணலாம், எப்படி பண்ணா சுவாமிக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கும், இந்த கண்டென்ட் எப்படி ரெடி பண்ணலாம். ஒரு 3-4 months டைம் இருக்கு. சரி, இதுல ஒரு ஸ்பீக்கர் இப்போ மேலேருந்து 2வது படத்துல ஃபர்ஸ்ட் உட்கார்ந்து இருக்கிற ஒரு பேரு டக்குனு இப்ப எனக்கு சாய்ராம் தான் வருது. அவர் சாய்ராம் இல்ல, அவர் பேர் அப்புறம் சொல்றேன், எல்லா பேரும் மறந்து போகுது. சரி பரவாயில்ல, அவர் லண்டன்ல இருந்து வந்திருக்காரு. இப்போ இவரோட லண்டனோட அந்த காலத்துலலாம் அந்த மொபைல் போனு வாட்ஸ்அப்லாம் அப்பெல்லாம் இல்லாத காலம். அப்போ நாங்கெல்லாம் இமெயில் மூலியமா அப்படி இப்படி கண்டென்ட்டை ரெடி பண்ணி, ஒருத்தர் லண்டன், ஒருத்தர் பிலிப்பைன்ஸ், அப்படி இப்படி எல்லாரோடையுமா கோஆர்டினேட் பண்ணி, நீங்க இதை பேசுங்க அதை பேசுங்க, கண்டென்ட் இது, உங்க அனுபவத்தை இப்படி சொல்லுங்க. அந்த கோஆர்டினேஷன் கிட்டத்தட்ட 3 மாசம் நாங்க ரொம்ப நல்லா சாமிக்கு இப்படி பிடிக்கும் அது பிடிக்கும்னு எல்லாம் பண்ணிட்டோம். எல்லாம் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, இப்போதான் சுவாமி அப்படி நம்ம எல்லாருக்கும் டெஸ்ட் வைக்கிறாருன்னு நேற்றுக்கு உங்களுக்கு சொன்னேன். ஏன் வைக்கிறாருன்னா, அது தம்பி கூட கேட்டாரு, ஏன் சார் ஒரு புல்லு எல்லாம் புடுங்குறாரு அப்படின்னு. சாமி சொல்லியிருக்காரு, நம்மளோட நம்பிக்கை, நம்ம அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ஒரு ஆணி அடிச்சு பார்த்தா, அது நல்லா பிடிச்சிருக்கான்னு நம்ம கொஞ்சம் அசைச்சு பார்ப்போம். நல்லா அசையல, நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்குன்னா ஓகே பிடிச்சிருக்குன்னு விட்டுருவோம். ஆடுதுன்னா என்ன பண்ணுவோம், எத்தனை பேர் பதில் சொல்றீங்கன்னு பாருங்க. ஆணி அடிக்கிறீங்க, ஆடுது, என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி சொன்னது ஒரு அக்கா தான் சொல்லியிருக்கீங்க பாருங்க எல்லாம். அப்பப்போ ஸ்பீச் போது இப்படி இப்படி ஏதாவது 2 கேள்வி கேட்கும், அப்பதான் எல்லாரும் கவனிக்கிறீங்களான்னு தெரியும். ஆணி அடிச்சோம், ஆடுது, அப்ப என்ன பண்ணுவோம், அப்ப இப்ப பாருங்க 8 பேர் பதில் சொல்றீங்க, வெரி குட். அந்த மாதிரி நம்மள அப்பப்போ அடிப்பாரு. ஆடுனா ஆடாம பிடிச்சிருக்கோம்னா அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்போல்லாம் அப்போ ஒரு அடி நமக்கு உழுதுன்னா, நம்ம இப்போ இப்படி கத்துக்கணும். நமக்கு திடீர்னு அடி உழுதுன்னா என்ன அர்த்தம், நம்ம கொஞ்சம் ஆடுறோம், சரியா ஸ்ட்ராங்கா இல்ல. நம்மள ஸ்ட்ராங் பண்றதுக்கு சாமியை ஸ்லைட்டா தட்டுறாரு, இப்போ நம்ம ஸ்ட்ராங் ஆயிடலாம்.
வாழ்க்கையில எப்படியாவது சோதனைகள் ஏதாவது வந்தால் இந்த டைத்துல நம்ம நினைச்சுக்க வேண்டியது, இப்போ இது 2005, இதுக்கு 2002 மே மாசம் 22 திடீர்னு தலையெல்லாம் சுத்துது. மத்தியானம் சாயந்தரம் ஆனா பயங்கரமா தலை சுத்துது. அப்படி இப்படி ஓடி பைக்கை ஓட்டி டைடல் பார்க் மெட்ராஸ்ல ஒரு இடம் இருக்கு, அதுல செகண்ட் ஃப்ளோர்ல சிஃபின்னு எங்க ஆபீஸ்ல டைடல் பார்க்ல போய் எங்க ஜிஎம் கிட்ட போய் சொல்றேன், சுஷில் லூனியான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் சொல்றேன், சார் இப்போ மே 22 என்ன தேதி? 22 பீப்புள் சொல்லி 22 பீப்புள் சொல்லுவீங்களான்னு பார்த்தேன், 2 பீப்புள் தான் சொன்னீங்க. இன்னைக்கு மே 22 என்ன டேட்டு? மே 22 2002. சுஷில் லூனியாட்ட போய் சொல்றேன், சார் நான் மே டார்கெட், ஜூன் டார்கெட், ஜூலை டார்கெட் 3 மாசம் டார்கெட் முடிச்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்றேன். அந்த டைத்துல அப்படியே இருட்டாது, நம்ம ரூம் எல்லாம் இருட்டாது, லைட்லாம் அணையல, நான் அணையிறேன். எனக்கு ஸ்ட்ரோக் பேரலிசிஸ் வருது, சிவியர் பேரலிசிஸ். ஒரு பக்கமே எனக்கு ஒரு கை ஒரு கால், கொஞ்ச நேரத்துக்கு ஸ்பீச்சும் போச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பேச முடிஞ்சது. இங்க ஒரு நரம்பு இழுத்துடுச்சு, இந்த கை போச்சு, நம்ம ஆயிடுச்சு, அப்படியே விரல்லாம் நகரல, இந்த கால் நகரல, தலையெல்லாம் சுத்துது, மயக்கமாச்சு. எங்க ஜிஎம் முன்னாடியே டைடல் பார்க்ல செகண்ட் ஃப்ளோர்ல நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அப்புறம் ஆளுங்கெல்லாம் சேர்ந்து தண்ணி எல்லாம் நம்ம மேல தெளிச்சாங்க. கண்ணை முடிச்சு பார்த்தேன், ஓ ஸ்ட்ரைட்டா மயக்கம் வந்திருக்கு போல இருக்கு, எழுந்துக்கலான்னு பாக்குறேன், கால் நகரல, கை நகரல. நோ ப்ராப்ளம், ஐ எம் ஆல் ரைட் பிரதர்ஸ் சொல்லலாமான்னு நினைச்சு வாயிலேருந்து நினைக்கிறேன், வார்த்தை வரல, வார்த்தை சரியா பேச முடியல. அதுக்கப்புறம் வினேஷ் நாயர்னு தெரிஞ்சா என்ன ஒரு இப்ப நம்ம எந்த தலைப்புல பேசியிருக்கோம்னா, சாமி அப்பப்போ நம்மள ஒரு ஆணி அடிச்சு பார்ப்பாரு. அப்போ ஒரு ஆணி அடிச்ச கதையை நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த கதையில. ஸோ வினேஷ் நாயர் ஒருத்தர் என்ன அங்கேருந்து நம்ம அந்த ஆஃபீஸ்ல எல்லாம் சேர்ஸ் வித் வீல்ஸ், சேருக்கு அடியில் அந்த வீல் வச்ச ஒரு சேர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சேர்ல தூக்கி என்ன போட்டாங்க, தள்ளின்னு வந்தாங்க. வினேஷ் நாயர் கார்ல போட்டாரு, மலர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்க. வீட்டுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, உங்க ஹஸ்பண்டுக்கு பேரலைஸ் ஆயிடுச்சு, ஒரு பக்கம் போயிடுச்சுன்னு. லக்ஷ்மிலாம் பயங்கரமா, லக்ஷ்மின்றது என் ஒய்ஃபு, அவங்க ரொம்ப கவலைப்பட்டு எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல இனிஷியல் செக்லாம் பண்றாங்க. திஸ் பேஷண்ட் இஸ் பேரலைஸ்ட், இவருக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு, பேரலைஸ் போட்டாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. சரி இப்போ இவர் ஐசியூல போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. போடுங்க அப்படின்னா அது ஹாஸ்பிட்டலோடைய வார்த்தை அந்த மாதிரி தான், போடுங்க. சரி என்ன ஒரு ஸ்ட்ரெச்சர்ல படுக்க வச்சு தள்ளின்னு போறாங்க 2 வார்டு பாய்ஸ். அப்போ ஒரு ஆள் கேட்கறான், என்ன இந்த ஆளு குடிச்சிருக்கானா, ரொம்ப குடிக்கல, எதை தெரியல, கோமா போல இருக்கு. நான் கண்ணை மூடி யோசிக்கிறேன். அப்போ 2002, இப்போ 2025னா 2002 எவ்வளவு வருஷம் முன்னாடி? 23 இயர்ஸ் முன்னாடி நடந்த கதை இது. இந்த ஈவெண்ட்டுக்கு 3 வருஷம் முன்னாடி. இது 2005, அது 2002. என்னப்பா நமக்கு எல்ஐசி பாலிசி இருக்கு, மாசம் இது கட்டணுமே, ஹவுசிங் லோன் இது கட்டணுமே, பையன் இப்போதானே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், அந்த பையனுக்கு இப்போ நவம்பர் 9ஆம் தேதி கல்யாணம். அன்னைக்கு அவன் 1ஆம் கிளாஸ் படிக்கிறானே, சாமி இப்படி பேரலைஸ் ஆயிருக்கு, ஒரு கை ஒரு கால் போச்சே, நம்ம என்ன பண்றது அப்படி சும்மா கண்ணை மூடி யோசிக்கிறேன். அதுக்குள்ள என்ன தள்ளின்னு போற 2 பாய்ஸ் முடிவே கட்டாங்க. இது என்ன கோமாவா அப்படின்னு. கோமாலாம் தெரியல, தோ கொஞ்ச நேரம் கண்ணே திறக்காம கிடக்குது. ஐசியூல போட சொல்லியிருக்காங்களே, ஏற்கனவே 14 பெட்டு ஃபுல்லு. அப்ப இது எங்க கொண்டு போய் போடுறது? இதுக்கு தெரியவா போது, ஓரமா போடு, இந்த ஜன்னல் ஓரமா கொஞ்சம் கேப் இருக்கு. இப்படித்தான் பேசிக்கிறாங்க இந்த 2 பேரும். நான் கண்ணை மூடி திறந்து பார்த்தேன், பா நான் இன்னும் செத்து போயிடலப்பா, கொஞ்சம் கண்ணை மூடி யோசிக்கிறேன்ப்பா. ரொம்ப நேரமா கண்ணை மூடிந்தியாப்பா, நீ கோமால இருக்கேன்னு நினைச்சிட்டப்பா. லிஃப்ட்ல போட்டாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது. இந்த ஐசியூல இருக்கிற அனுபவமே ரொம்ப ஆகான ஒரு அனுபவம். ஸோ கடைசியா கொண்டு போய் அந்த ஜன்னல் கிட்ட போட்டாங்க. அங்கதான் அந்த ஸ்பிரிட் ஏசி செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளோ பெரிய ஹால், 15 பேருக்கு அடிக்க வேண்டிய ஏசி அங்கிருந்து அடிக்குது, நம்ம மேல பட்டு தான் போகுது எல்லாருக்குமே. 15 பேருக்கு அடிக்க வேண்டியது நம்ம மேல அடிச்சா நான் ஏதோ எஸ்கிமோ மாதிரி ஆறா மாதிரி ஏற்கனவே பேரலைஸ் ஆயிருக்கு.
இதுல உடம்பே விரைச்சு போகுது. இவங்க வேற இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் வேற மாதிரி ட்ரெஸ் போட்டு விட்டுருவாங்க, இந்த மாதிரி கர்டன் மாதிரி எது ஒன்று போட்டு. அது ஒரு கொடுமை. பயங்கரமான அனுபவங்க இதெல்லாம். சரி படுத்திருக்கேன். அப்போ ஆணி அடிச்ச கைத்துல சாமி இருக்காரு, நம்மளுக்கு காப்பாத்துறாரு. சரி சுவாமி இப்போ என்ன பண்ணலாம்? ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த மாதிரி டைம்ல மைண்ட் என்ன பண்ணுதுன்னா, இந்த டேப் ரெக்கார்டர் மாதிரி சரன்னு பேக்ல ரிவர்ஸ்ல போகுது, எங்கேயோ ஒரு இடத்துல நிறுத்துது, பிளே, ரீவைண்ட், ஸ்டாப், பிளே, ரீவைண்ட், ஸ்டாப், பிளே. அப்படி வாழ்க்கையில நடந்த நிறைய விஷயங்களை நமக்கே ஸ்லைடு மாதிரி போட்டு போட்டு காட்டுது. மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே, ஆயிரம் நினைவாகி ஆனந்த கனவாகி, காரியம் தவறானால் கண்களில் நீராகி, மௌனத்தில் விளையாடும் மனசாட்சின்னு ஒரு பாட்டு இருக்கு, அருமையான பாட்டு. அந்த மனசாட்சி நடக்குது, போட்டு போட்டு காட்டுது. அப்போ எதெல்லாம் நான் பால விகாஸ்ல கலந்து பசங்களோட சாமியை நல்ல டிராமால அனுபவிச்ச மாதிரி ஒரு சீன் வருதுன்னா மனசுக்கு எதமா இருக்கு. சேவாதெல்லாம் சர்வீஸ் பண்ண நாட்கள்லாம் நினைச்சு பார்த்தா மனசுக்கு எதமா இருக்கு. எவனோட அல்ப விஷயத்துக்கு சண்டை போட்டிருந்ததெல்லாம் நினைச்சு பிளே பண்ணி பார்த்தாடி, இதுக்கெல்லாம் நம்ம போய் சண்டை போட்டோம்டா இவன் கிட்டலாம். அப்போ நமக்கு வாழ்க்கையில அப்போ தோணுது, சாமி எனக்கு இன்னொரு வாழ்க்கை கிடைச்சா, என் வாழ்க்கையில எத்தனை நாள் நான் பகவான் சத்யசாய் ஆர்கனைசேஷன்ல சர்வீஸ் பண்ண முடியுமோ, இனிமே என் வாழ்க்கையில ஃபாண்ட் மெமரிஸாவே நான் ஃபீல் பண்ணிருக்கேன். இப்போ நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கேம்ப் கிடைக்குதோ, எவ்வளோக்கு எவ்வளோ கேம்ப்புக்கு நம்ம போறோமோ, இந்த மாதிரி கேம்ப், இந்த மாதிரி பஜன், இந்த மாதிரி சத்சங்கம், இந்த மாதிரி பிரசாதம், இப்படியே வாழ்க்கையை ரொப்பரோன்னு வச்சுக்கோங்க. ரீவைண்ட், ஸ்டாப், பிளே பார்த்தா கேம்ப் இன் மலேசியா, ஆஹா திரும்பியும் ரீவைண்ட், ஸ்டாப், பிளே, கேம்ப் இன் ஆப்பிரிக்கா, கென்யா, வெரி குட். ரீவைண்ட், ஸ்டாப், பிளே, சத்சங்கம் இன் ஸ்ரீலங்கா, ஆஹா வாழ்ந்துருக்கும் சாமி, நல்ல வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கும். அப்போ இனிமே உங்க எல்லாருக்கும் யங்ஸ்டர்ஸ் எஸ்பெஷலி, இனிமே யூ ஹேவ் a beautiful life, fill the life, follow the master, face the devil, fight till the end, finish the game with fond memories. எல்லாம் எஃப் 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 எஃப்னு வரும், அதுல கடைசி எஃப் நான் சேர்த்துட்டேன். என்னது? fond memory. Follow the master, fight the devil, fight till the end, finish the game. என்ன தப்பா போலறேன்னா, follow the master, face the devil, fight till the end, finish the game with all fond memories. இப்படி எல்லாம் எஃப் எஃப்ஆ சேர்த்து ஃபாண்ட் மெமரிஸா லைஃபை ஃபீல் பண்ணுங்க. ஓகே, இந்த மாதிரி அந்த ஐசியூல இருந்தது. அதில் ஒரே ஒரு அது சொல்லலாமா? சரி, அங்கே வயசான 80 வயசு 80 வயசான 5 வயசு 90 வயசான தாத்தாலாம் அந்த ஐசியூல தவிச்சு இருக்காங்க. ஐயோ வலிக்குதே கத்தினே இருக்கேன். அந்த நர்ஸ், அங்கே வேலை செய்கிற நர்ஸ் சொல்லுவாங்க, இந்த தாத்தா எல்லாம் ரொம்ப கத்துறாரு, அவருக்கு ஏதாவது ஸ்லீப்பிங் இன்ஜெக்ஷன் போட்டு அவரை தூங்க வை. நல்லா இருக்கு. ஐயோ ஆண்டவா, நம்மலாம் 85 வயசுல இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுறாம இருக்கணும்னா உடம்ப பக்காவா வச்சுக்கணும். யங்ஸ்டர்ஸ்க்கு இப்பயே சொல்றேன், யாராவது உங்களுக்கு இப்போ சின்ன வயசுல கெடுக்கிறதுக்கு சிகரெட் பிடிப்பா, அதுபா இதுபான்னு சொன்னா, இந்த மாதிரி ஆசைகள்லாம் காமிச்சா பெரிய ஆனந்தம் மாதிரி தான் காட்டுவாங்க. உடம்பு கெட்டு போனவங்களுக்கு தான் தெரியும் ஹெல்த் இஸ் வெல்த்னு சொல்றது கூட அர்த்தம் என்னன்னு. இப்போலேருந்தே கடவுள் தம்பி, எஸ்பெஷலி ஃபார் யூ பியூட்டிஃபுல் பாடி, சுவாமி விவேகானந்தர் மாதிரி உனக்கு ஒன்று கொடுத்துருக்காரு. மெயின்டைன் இட் வெல் வித் ஆல் குட் ஹேபிட்ஸ், லைக் மோர் அண்ட் மோர் சபித்தனோட பழகுங்க. நல்லா உங்களுக்கு இந்த ஜிம்கானா ஜிம் பாடியெல்லாம் சொல்லி கொடுத்து நல்லா உங்களை பக்கா மாட்டிடுவாரு. தயவு செஞ்சு நல்லா இருக்கு. ஓகே, கம்மிங் பேக், இந்த பாயிண்ட்டை சொல்லணும். ரொம்ப கஷ்டம். நைட்டு 2 மணிக்கு அந்த தாத்தா சத்தமே போடல, சைலண்ட் ஆயிட்டாரு. இந்த டியூட்டி நர்ஸ் 2 பேர் இருப்பாங்க, 1 நபரா சத்தம் இல்லை. அவருக்காவது உடம்பு முடியல, கத்துறாரு. நமக்கு தூங்கவும் முடியாது. நம்மள மாதிரி ஆளுக்கு அந்த 15 பேர் இருக்கிற பெரிய ஐசியூல ஒரு சிஸ்டர் கேட்குறாங்க, இந்த 1 ஹவரா தாத்தா சத்தமே போடல, போயிட்டாரா போய் பாரு. ஒரு தாத்தாவை போய் எழுப்புறாங்க, ஹலோ தாத்தா இருக்கீங்களா? எழுந்திருக்கு. ஐயோ வலிக்குது, ஸ்டார்ட். ஓகே பாவம், தூங்கி இருந்தவரை எழுப்பி கஷ்டப்படுத்துறாங்க. இதெல்லாம் பார்த்தேன். ஹெல்த் ரொம்ப முக்கியம் நமக்கு. கடவுள் யங்ஸ்டர்ஸா இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ரிக்வஸ்டா சொல்றேன், கடவுள் நல்ல ஹெல்த் கொடுத்துருக்காருன்னா தயவு செஞ்சு அதை தக்க வைங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஹேபிட்ஸை வளர்த்துக்குங்க. நல்லா இருக்கு. That's a one way to God. Coming back. இப்படி பேரலைஸ்டா இருந்த நான்
நெக்ஸ்ட் டே மார்னிங் டாக்டர் ஜீனா தாஸ் வந்து என்னை பார்க்குறாரு. பார்த்தா ஒரு கை அப்படியே நம்ம இருக்கு, நகரில் விரல்லாம் நகரில், கால் நகரில், பேச்சு நல்லா வந்துச்சு. இப்போ டாக்டர் ஜீனா தாஸ் வந்து என்னோட ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அவர் முகமே, ஐயோ பாவம் சின்ன பையன், இவனுக்கு போய் இவ்வளோ வயசுலேயே இப்படி பேரலைஸ் ஆகிடுச்சு, ஒரு ஒய்ஃபு ஒரு பையன்லாம் இருக்காங்களே, அவர் முகத்தில் வருத்தமாக இருந்தது. நான் ஜீனா தாஸ் டாக்டர் கிட்ட சொல்கிறேன், டாக்டர் நீங்கள் கவலைப்படாதீங்க டாக்டர், நான் நல்லா ஆகிட்டேன். நல்லா ஆகிட்டீங்களா? ஒரு சைடு கையை போச்சு, ஒரு கால் போயிருக்கு, என்னப்பா நல்லா ஆகிட்டேன்னு சொல்கிறீங்க? சார் எனக்கு பேச்சு வந்துருச்சு டாக்டர், இப்போ இது போதும், நான் இந்த பேச்சை வச்சு படிச்சுப்பேன், ஏதோ காலேஜில் போய் லெக்சரர் ஆகிடுவேன், ஏதோ நம்ம எம்பிஏ படிச்சிருக்கோம், பசங்களுக்கெல்லாம் பாடம் எடுத்துருவோம், பேச்சு வந்துருச்சு போதும். இல்லை இப்படியே கை இப்படி இருந்துச்சுன்னா, கமலஹாசன் சில படம் எடுக்கிறார், தேவன் மகன் அன்னைக்கு சொன்னேன், இப்போ படம் போட்டாங்க தேவன் மகன்ல, அவருக்கு ஒரு பெரிய பாடம் ஒருத்தரை காட்டுவாங்க, இப்படி வீல் சேர்ல இப்படியே வச்சுன்னு வருவாரு. எதுக்கு ஒரு நல்ல மனுஷன் இப்படி கஷ்டப்பட்டு நடிக்க வைக்கணும்? நம்ம ரெடிமேட் அவைலபிள், ஒரு கை கால் போய் நான் போய் கமலஹாசனுக்கு சரண்டர் ஆயிடுவேன், சார் ரெடிமேட் அவைலபிள் சார் என்னை யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லுவேன், நான் படிச்சிருவேன் டாக்டர், பேச்சு வந்துருச்சுன்னு. அப்போ அவர் சொன்னாரு, இந்த கான்ஃபிடன்ஸ் எங்களோட மருந்து ஒர்க் பண்ணுதோ இல்லையோ அது ஒர்க் பண்ணும், இந்த கான்ஃபிடன்ஸ் உங்களை காப்பாற்றும்னு ஜீனா தாஸ் சொல்றாரு. நான் சொல்றேன், இந்த கான்ஃபிடன்ஸ் என்னால வரல, நான் வேண்டுற சாமிகிட்ட இருந்து வருது. நான் நேற்று ராத்திரி அவர்கிட்ட ப்ரே பண்ணேன், அவருக்கு ஒரு சாம்பிள் தான் நீ காட்டுறாரு, வாய்ஸ் வந்துடுச்சுன்னு. கண்டிப்பா எனக்கு சரியாயிடும் டாக்டர், சாமி என்னை குணப்படுத்திடுவாரு, நீங்க கொடுக்குற மருந்தை கொடுங்க, நான் மருந்தை ஒரு பக்கம் சாப்பிட்றேன், ஆனா எனக்கு சாமி இருக்காரு, அவர் என்னை காப்பாத்திடுவாருன்னு அன்னைக்கு மே 23 டாக்டர் ஜீனா தாஸ் கிட்ட சொல்றேன். இப்போ அப்படியே இந்த ப்ரோக்ராம்ல 2005 வந்துடும், 3 வருஷம் கழிச்சு. இப்போ இந்த ரீகனெக்ட் ப்ரோக்ராம்க்கு கிருஷ்ணமூர்த்தி பேனல் எடுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. 6 பாய்ஸ் நீ தான்ப்பா கண்டுபிடிச்சிக்கணும், 6 பாய்ஸை நீ பிடிச்சிக்கப்பான்னாங்க. சரி, விஜய் கிருஷ்ணா, முரளி, ராகவேந்தர், இந்த பையன் பேர் மட்டும் வர மாட்டேங்க. சரி, எனிவே சரி, அது அப்புறம் பார்ப்போம். நாங்க ஒரு 7 பேர் சேர்ந்து, அனீஷ் எல்லாரும் வருது, இவன் ஃபர்ஸ்ட் உட்கார்ந்து இருக்கிற பையனும் அந்த செகண்ட், இந்த மேல எல்லாரும் உட்கார்ந்து இருக்கோம் பாத்தீங்களா, இது ஜூம் பண்ண முடியுமா தம்பி? இஸ் இட் பாசிபிள்? நோ நோ, இட்ஸ் நாட் பாசிபிள். அந்த மேல டாப் 3rd போட்டோ, இஸ் இட் பாசிபிள் டு ஜூம்? நோ நோ நோ, நாட் பாசிபிள். இது கீழே பெருசு பண்ணலாம். கரெக்ட், மேல வாங்க, இன்னும் கொஞ்சம் தள்ளுங்க, இன்னும் மேல 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 மேல. கரெக்ட், இவர் தான். கரெக்ட். இந்த ஃபர்ஸ்ட் உட்கார்ந்து இருக்காரு பாத்தீங்களா, கீழே பாட்டிலா இருக்கு பாத்தீங்களா, ஜூஸ் பாட்டில், அவரோட பாட்டில் மட்டும் காலி, எம்டி. இந்த இடத்துல இருக்கு, இவர்கிட்ட அந்த இடத்துல தேங்க்யூ பண்ண என்ன நினைக்கிறோம் அங்க காட்டுற. கரெக்ட், அந்த இடத்துல இந்த பாட்டில் காலியா இருக்கு, மற்றவங்க எல்லாரும் ஜூஸ். இந்த போட்டோ நம்ம அப்புறம் வரும். இப்போ இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும் போதுமா எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணிருக்கோம்னா, சுவாமி பேசுவார், முன்னாடி பேசியிருக்காரு. காலேஜ் சுவாமி திறக்கும் போது யாரோ சுவாமியை கேட்கிறாங்க, நீங்க அவதாரம், நீங்க பகவான், நீங்க அவதரிச்சது நம்மளாம் ஸ்பிரிச்சுவல் அப்லிஃப்ட்மெண்ட், நாம் ஆன்மீக வளர்ச்சிக்காக நீங்க அவதாரம் பண்ணி இண்டிவிஜுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக அவதரிச்ச நீங்கள் எதுக்காக ஒரு காலேஜை திறக்கிறீங்க அப்படின்றதுக்கு பதில் சுவாமி தரார். அதை ஒரு ஆடியோ டேப்ல ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க, அப்புறம் ஒரு சிடியா பண்ணி அந்த மெயின் மந்திரில் பிளே பண்றாங்க. சுவாமி எதுக்காக காலேஜ் ஆரம்பிச்சாரு, ஆனா சுவாமி அவருடைய வாய்ஸ்ல சொல்றாரு. அப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி வச்சிருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் சுவாமி அவரோட வாய்ஸ்ல பேசுவார், அவர் எதுக்கு காலேஜ் ஆரம்பிச்சாருன்னு. அவர் பேசி முடிச்ச அப்புறமா நான் பேசணும், என்னோட கண்டென்ட். இப்போ இந்த அக்கா எழுதி வச்சிருந்தாங்க பாருங்க, ரெடியா, நேற்றுக்கு ஈவினிங் படிச்சாங்க. இப்போது பேசிய கிருஷ்ணமூர்த்தி அண்ணா ஸ்பீச் எப்படி இருந்தது அப்படின்னு போன வாரமே ரெடி பண்ணி ரெடியா வச்சிருந்தாங்க மகாலட்சுமி. அடடா, அருமையாங்க, சான்ஸே இல்லை. நம்ம எல்லாம் என்ன தீர்க்கதரிசி, மகாலட்சுமியில தீர்க்கதரிசி. கை தட்டினவங்க கவனிக்கிறாங்க, கரெக்டா தம்பி, நல்லா ரசிக்கிற பாருங்க. ஓகே, சரி, அந்த மாதிரி நாங்க ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்தோம். இப்ப சுவாமி சொல்லியது போல அப்படின்னு அப்போ கேட்டா நாங்க படிக்கிறோம். ஏற்கனவே
முதல்ல இந்த டேப் எல்லாம் கேட்டுட்டு சுவாமி பேசுறபடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தோம். இப்போ இந்த போட்டோ இங்க இருக்கு பாருங்க. இதுல பெருசு பண்ணோம்னா இங்க இருக்கு. சுவாமி எதுக்கு சிரிக்கிறாரு, இந்த போட்டோ ஏன் சிரிக்கிறாரு அப்படின்னா, இப்ப கையில மைக்க வச்சு நான் அப்படியே குல்வந்தால நிக்கிறேன். சுவாமி பாக்குறாரு. எல்லா டிவோட்டிஸும் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு செகண்ட் இம்பார்ட்டன்ட். சாமி முன்னாடி சைலண்டா இருக்கு. குல்வந்தாலே சைலண்ட். ஏன்னா சுவாமி சிடி இன்னும் பிளே பண்ணல. அதை உள்ள ரெஜிஸ்ட்ராரா அதுக்கப்புறம் வேலை பண்ணாரு பிரதர் நரேன் ராம்ஜின்னு ஒருத்தர் சாமி இன்ஸ்டிடியூட்க்கு ரெஜிஸ்ட்ரரா இருந்தாரு. இப்போ அங்கேருந்து அவரு மாறிட்டாரு. அவர் தான் அந்த சிடியை பிளே பண்ணோம். உள்ள மந்திரில இருந்து அவர் எனக்கு ஒரு கை காட்டுறாரு. நீ பேசுப்பா, சிடி பாடல, நீ ஆரம்பி அப்படின்றாரு. கண்டென்ட் நம்ம மகாலட்சுமி மாதிரி என்ன எழுதி வச்சிருக்கோம், சுவாமி இப்போது சொல்லியது போல எழுதி as told by சுவாமி. எப்படி ஆரம்பிக்கிறது? அதான் இப்படி முடிக்கிறேன் நான். இப்படி நான் முடிக்கிறதுக்கு காரணம் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் இப்படி நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுதான் சுவாமி என்ன பண்றாருன்னா பார்த்து சிரிக்கிறாரு. இப்படி சிடி ஓடலைன்னா நீ என்னையா பண்ணுவ? அப்ப அங்கேருந்து அவரை பாக்குறேன். இந்த ஆணி அடிச்சு ஆட்டுற வேலையெல்லாம் இப்படி பண்றீங்களே சுவாமி. ஏதோ வீட்டுல பெட்ரூம்ல பாத்ரூம்ல குழாய குளிக்க போறோம், ஷவர்ல தண்ணி வரலன்னா நான் ஆச்சு நீங்க ஆச்சு. பாத்ரூம்ல ஷவர்ல தண்ணி வரலன்னா இப்படி குல்வந்தால நிக்க வச்சு மாணி அடிச்சு அசைச்சு பார்த்தா எல்லாம் பாக்குறாங்க. இப்படி பண்ணா எல்லாரும் சிரிக்கிறாங்க. அது அவர் சிரிக்கிறாரு, இவரு சிரிக்கிறாரு. எதுக்கு இந்த கிருஷ்ணமூர்த்தி பேசாம இருக்காரு யாருக்கும் தெரியாது. நமக்கு தெரியும், என் கூட இருக்கிற பசங்களுக்கு தெரியும். சிடி பிளே பண்ணல. சாமி சிரிக்கிறாரு. அப்ப சாமி சின்னதா கை காட்டு, பேசுப்பா அப்படிலாம் பேச மாட்டாரு. அப்படி ஸ்லைட்டா அசைப்பாரு. நீ பண்ணு நான் இருக்கேன் இந்த மாதிரி ஒரு கண்ணு காமிச்சாரு. கண்ணை மூணு ஃபர்ஸ்ட் சொன்ன முதல்ல பெஸ்ட் வே டு ஸ்டார்ட் டாக்கிங் ஓம் ஸ்ரீ சாய்ராம். குல்வந்தால எல்லாரும் கை தட்டாங்க. ஓம் ஸ்ரீ சாய்ராம் தானே சொன்னேன். எனக்கு அன்னைக்கு கன்ஃபியூஷனோட உச்சகட்டம். நம்ம இன்னும் பேச்சே ஆரம்பிக்கலையே. ஓம் ஸ்ரீ சாய்ராம் தானே சொல்லியிருக்கேன், இதுக்கே எல்லாரும் கை தட்டுறாங்களே. சரி, பகவானின் பொற்பாதங்களில் பணம், அது இங்கிலீஷ்ல சொல்றோம். அந்த இடத்துல ஆஃபரிங் மை மோஸ்ட் ஹம்பிள் சல்யூட்டேஷன்ஸ் சொல்றோம். அப்போ சொல்றோம் இந்த மாதிரி சுவாமி இந்த சால சந்தோஷம், ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருந்தது, சால சந்தோஷம்னு இப்ப சுவாமி சொன்னாருன்னு குல்வந்தால் ஃபுல்லா கை தட்டுறாங்க. அந்த டைம்ல நான் யோசிச்சேன், இப்ப என்ன பண்றது, எப்படி ப்ரோக்ராம் நடத்துறது. சரி, ஓகே, நவ் ஐ வில் இன்ட்ரோடியூஸ் மை பிரதர்ஸ், சாய் பிரதர்ஸ் ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் பிரதர் அனீஷ், யூ ஸ்டார்ட் இன்ட்ரோடியூசிங் யுவர் செல்ஃப் அப்படின்னு. இப்போ இங்க வந்திருக்கிற என் சகோதரர்கள் அவர்களை தன்னைத்தானே இப்போது இன்ட்ரோடியூஸ் செய்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் மைக்க பிடிச்சு உட்காந்துட்டேன். நீங்க எல்லாம் ஆளுங்க ஏதாவது பேசுங்கப்பா. அதுக்குள்ள நான் யோசிச்சு வைக்கிறேன், எப்படி இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறது. சாமி உழுந்து சிரிக்கிறாரு. எப்படிடா சமாளிக்கிறாங்க. குல்வந்தால நடக்குது, ஆயிரக்கணக்கான டிவோட்டிஸ்க்கு முன்னாடி இப்படி நடக்குது. சாமி சிரிக்கிறாரு, எல்லாரும் சிரிக்கிறாங்க. சாமி சிரிக்கிறத பார்த்து எல்லாருக்கும் ஓ சாமி குஷியா இருக்காரு போல இருக்குப்பா. பசங்க ஏதோ பிரமாதமா பண்றாங்க, கை தட்டிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது இங்க என்ன நடக்குது. ஒரு பையனா எழுந்து சொல்லிட்டான், I am from Philippines, I am from London, I am from this place, திருச்சி. ஒரு அடுத்து சாய் கிருஷ்ணா எல்லாம் சொன்னேன். அப்பா மூச்சு வாங்கியாச்சு. இதுக்குள்ள ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணிட்டோம். சுவாமி இப்படி இப்போ இந்த காலேஜ் இப்படி சுவாமி கட்டினாரு, இதுல இருந்து என்னெல்லாம் நல்லது நடந்தது, நமக்கு நடந்தது, அவங்களுக்கு நடந்தது. அப்புறம் அதை சமாளிச்சு கை தட்டிட்டே இருக்காங்க. ப்ரோக்ராம் நாங்க நினைச்சது என்னவோ, நேற்றுக்கு சாயந்தரமும் அப்படிதான் கண்டென்ட் எழுதி வந்தது என்னவோ, அங்க இந்த வேண்டியதுக்காக சுவாமி அந்த கண்டென்ட்டை மாத்தின மாதிரி அந்த கண்டென்ட் ரொம்ப நல்லாச்சு. ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே சாமி கிட்ட போறோம். சாமி எங்களெல்லாம் ஃப்ரெண்ட்ல உட்கார சொல்லி, பசங்க ரொம்ப நல்லா பேசிட்டாங்க, இவங்களுக்கெல்லாம் சாத்துக்குடி ஜூஸ் கொண்டு வந்து கொடுங்கன்னு சொன்னோன்னே சாமி முன்னாடி எங்களுக்கெல்லாம் சாத்துக்குடி ஜூஸ் கொடுத்தது தான் அந்த போட்டோ நம்பர் 3. அந்த 3rd பண்ணாதீங்க, நீங்க மேல பாத்துங்க. அங்க ஒரு சாத்துக்குடி ஜூஸா இருக்கு. சிவகுமாரா, சுதாகரா, அந்த பையன் பேர் மட்டும் வர மாட்டேங்குது. அந்த பையன் என்ன பண்ணா, சுவாமி சாத்துக்குடி ஜூஸ் கொடுத்தாரா, ஜெய் சாய்ராம், பிரம்மார் பழம் சார் ஜூஸை குடிச்சு கிளாஸை வச்சுட்டா கீழே. அதுக்கப்புறம் தான் பாக்குறான்,
மீதி 6 பேர்ல யாருமே குடிக்கல. அப்படியே இருக்கு. ஏன்னா நாங்க எப்படி சாமி எதிர்க்க சுவாமி ஜூஸ் அப்படின்னு குடிக்க முடியும்? எப்படி குடிக்கிறது? அப்படியே இருக்கு. சுவாமி எல்லாம் 6 பேர் ஜூஸ். இவன் பார்த்தா அச்சுச்சோ 6 பேர் குடிக்கவே இல்லையே, இப்ப சாமி என்ன சொல்ல போறாரு? அத்தனை பேர் குடிச்சாங்களா, நீ மட்டும் குடிச்சிருக்க, ஏதாவது கேட்பாரு. அவனும் பயம். இப்போ சுவாமி எல்லாரையும் பஜன் பாடுங்கன்னு சொல்லிட்டாரு. குல்வத்தால் ஃபுல்லா பஜன் பாடுறாங்க. இப்ப யாரையும் கூப்பிட்டாரு. என் பசங்கெல்லாம் என் எதிர்க்க ஜூஸ் குடிக்க மாட்டாங்க, இவங்களெல்லாம் குல்வந்த் இது மெயின் மந்திருக்குள்ள அனுப்பிடுங்க, போய் அங்க போய் ஜூஸ் குடிங்கன்னு சொல்லுங்க, என் எதிர்க்க குடிக்க மாட்டாங்கன்னு எல்லாரையும் ஒருத்தர் ஓடி வந்து, பிரதர்ஸ் சுவாமி உங்களெல்லாம் மந்திருக்குள்ள போய் ஜூஸ் குடிக்க சொல்றாரு, நீங்க எல்லாம் உள்ள போய் ஜூஸ் குடிக்க. எதுக்கு அவர் அப்படி பண்ணிருக்காருன்னா 1 2 3 4 5 6 கீழே லாஸ்ட் பட் 1 ஐ விஷ் இந்த போட்டோ உங்களுக்கு நல்லா தெரியுது. இந்த போட்டோ தான் சாமி அவர் ஒரு ஏரோ வச்சு காட்டுறாரு பாருங்க. இதுல சாமியோட ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற தலை மட்டும் தெரியுது, இதான். அதுக்கப்புறம் மற்ற அந்த 6 பாய்ஸ், இது நானு சாமி. அப்போ மந்திருக்குள்ள போயிட்டோம், எல்லாரும் ஜூஸ் குடிச்சிட்டோம், சாமி சேர் எடுத்து உள்ள வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்? ஆஸ் யூசுவல் சுவாமி உங்க ஆசீர்வாதம் அனுகிரகம் அது உங்களுக்கு எல்லாம் இருக்கு, நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படின்னு சுவாமி அங்க சொல்றாரு. அப்போ அந்த பையன் சாமியை பாக்குற மாதிரி ஒரு போட்டோல ஒரு பையன் இருக்கான். அவன் தான் அனீஷ். அவன் சொல்றான், சுவாமி நாளைக்கு எனக்கு பெங்களூர்ல விப்ரோல வேலை கிடைச்சிருக்கு சுவாமி, நான் இருந்து உங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு போட்டுமா? வேணாம், டியூட்டி ஃபர்ஸ்ட், மை பிளெஸிங்ஸ் ஆர் ஆல்வேஸ் வித் யூ, என் ஆசீர்வாதம் உன் கூட இருக்கு, ஃபர்ஸ்ட் டியூட்டி முக்கியம். டக்குன்னு அங்கேருந்து ஒரு காஜு கத்லி கொட்டுன்னு வர சொன்னாரு. அவன் கையில ஸ்வீட்டை கொடுத்தாரு. அனீஷ் கிளம்பி பெங்களூருக்கு போயிடுவான்னாரு. 6 பேர்ல ஒரு பையன் கிளம்பியாச்சு. இப்போ 6 பேர் தான். உங்க 6 பேருக்கு நான் இன்டர்வியூ கொடுக்குறேன்னு. இப்போ கவனி, கொஞ்ச நேரமா கண் அசந்தவங்க இப்ப கண்ணை தயவு செஞ்சு திறந்துருங்க, இதை மட்டும் கேளு. இதுக்காக தான் இன்னைக்கு மார்னிங் ஸ்பீச். ஓகே, இன்னும் 10 நிமிஷம் இருக்கா? டைம் இருக்குன்னா உங்க தப்பான பதில். ஏன் 20 நிமிஷம் இருக்கு, அதுதான் கரெக்ட் பதில். ஓகே, கரெக்ட் பர்ஃபெக்ட்னு 2 இருக்கு. முதல்ல சொன்னது கரெக்ட் ஆன்சர், இப்போ சொன்னது பர்ஃபெக்ட் ஆன்சர். ஓகே, 20 மினிட்ஸ். ஸோ இப்போ நான் சாமி இன்டர்வியூ கூப்பிடுறாரு. நாங்க 6 பேர் சுவாமியோட இன்டர்வியூ ரூம்குள்ள போயிட்டோம். இப்போ சுவாமி வீல் சேர்ல இருக்காரு பாருங்க. அன்னைக்கு இன்டர்வியூ ரூம்குள்ள வரும்போது அந்த பையன் சேர் தள்ளின்னு அந்த பையன் சாமி வாசல்லே சொல்லிடுறாரு, நீ இதுக்கு மேல வர வேணாம், உள்ள நீ போயிடு. இன்டர்வியூ ரூம்குள்ள விட்டவொன்னு நீ போயிடு, நானும் என் பசங்க மட்டும்தான். அந்த பையனை விட்டாரு. இப்போ 6 பேரு, சுவாமி, நாங்க. அப்ப எனக்கு வந்து சாமியோட லெஃப்ட் பாதம் கிட்ட உட்கார்ந்து பாத சேவை பண்ற பாக்கியம் கிடைச்சது. ரொம்ப வருஷம் கிடைச்சிருக்கு. இப்படி கிடைக்குதுப்பா. முந்திலாம் ரூம் பாய் எல்லாம் வேற, இப்போ இப்படி கிடைச்சிருக்கு. போனோமா, சாமி பாதத்தை தொட்டு பார்த்தோமா, கட்டை விரலை பிடிச்சோமா, விரலை பிடிச்சோமா, காலை பிடிச்சோமா, நான் உண்டு பாத சேவை உண்டுன்னு நான் பாட்டுக்கிறது. ஒருத்தர் தனித்தனியா கேட்டுக்கிட்டாங்க. ஒரு பையன் இருந்து எனக்கு இந்த மாதிரி ஆபீஸ்ல இந்த பிரச்சனை இருக்கு, இன்னொரு பையனுக்கு சுகர் பிரச்சனை இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, ஒருத்தங்களுக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஒருத்தங்க ஏதோ ஒய்ஃபோட சண்டை, ஏதோ சம்திங், ஏதோ அவங்க ஏதோ பிஸ்னஸ் ப்ராப்ளம், எல்லாம் ஃபேமிலி, ஒருத்தருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். அதுக்கு சுவாமி அவங்களுக்கு ஏதோ பதில் சொல்லிட்டே வர்றாரு. ஒரு பர்டிகுலர் பையன் ராகவேந்திரன் ஒருத்தர் HDFCல ஹைதராபாத்ல வந்திருந்தார். ராகவேந்திரன் மட்டும் அவங்க அம்மாவை பத்தி ஏதோ இஷ்யூ, ஹெல்த் இஷ்யூ ஏதோ ஆரம்பிச்சது வரைக்கும் தான் எங்க மற்ற பாய்ஸ்க்கெல்லாம் கேட்டுது. ராகவேந்திரன் சுவாமிகிட்ட ஏதோ கேட்கிறாரு. சுவாமி ராகவேந்திரனோட பேசுறாரு. யாருக்குமே கேட்கல. வெளியில வந்து நான் விஜய் கிருஷ்ணாவை கேட்டேன், சுவாமி ஏதோ ராகவேந்தர் கிட்ட பேசினாருப்பா, உனக்கு கேட்டுதாப்பா? பிரதர், நான் அதை உங்களை கேட்கணும்னு இருந்தேன் பிரதர், எனக்கே கேட்கல பிரதர். சரி, இன்னொரு பிரதர் கேட்கிறோம், உனக்கு கேட்டுதாப்பா? அப்போ சாமி நினைச்சா அவ்வளோ க்ளோஸ். நாங்க மொத்தமா சாமி சேர் இங்க இருக்குன்னா மொத்தம் எல்லாருமே இவ்வளவுதான் இருப்போம் இதுக்குள்ள. சாமி இதுல ஒரு பையன் கிட்ட பேசுறாருன்னா அவரால் மட்டும்தான் இது பண்ண முடியும். மற்ற யாருக்கும் சுவாமி என்ன சொன்னாரு கேட்கவே இல்லை. சரி, இப்போ நான் இன்னைக்கு மார்னிங் ஸ்பீச்சோட முக்கியமான டைட்டில் கிட்ட வரும். சாமி என்ன பாக்குறாரு? கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆச்சு. எல்லாரும் பேசிட்டாங்க. எல்லாரும் ஒரு ஏதோ கேட்டாங்க. அது இதெல்லாம் வாயே திறக்காதவரால் நான் ஒருத்தன் தான். இப்போ 20 மினிட்ஸ் போயாச்சு. வெறும் பாத சேவை பண்ணிட்டு இப்போ ஹிந்தியில கேளுங்க, என்ன आप किधर से आते हो? டெல்லி அப்படின்னு இங்க உட்கார்ந்து. சாமி உங்களுக்கு தெரியாதா சுவாமி, நான் சென்னையில இருந்து வரேன்னா தமிழ்ல பேசுறேன். இப்போ அவர்கிட்ட பதில். அவர் ஹிந்தியில கேட்கிறாரு, நான் தமிழ்ல சொல்றேன். சாமி உங்களுக்கு தெரியாதா சுவாமி, நான் சென்னையில இருந்து வரேன்.
அப்ப பேசு, ஏன் பேசல அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப சாமி நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தால், திடீர்னு யாரோ சொல்றாங்க அடுத்த ப்ரோக்ராம் நடக்குது, நம்ம அக்கா ப்ரோக்ராம் நடத்துறாங்க, மகாலட்சுமி நீதாம்மா ஸ்பீச் கொடுக்க போற, பேசுமா அப்படின்னா சாமி இந்த வாய்ப்பை கொடுத்தாரு, சுதீர் பாஸ்கர் இந்த வாய்ப்பை கொடுத்தாரு. இப்ப நினைச்சு பாருங்க, இந்த பேனல் டிஸ்கஷன் தான் எல்லாரும் கடைசியா ஒதுக்கி வச்ச ப்ரோக்ராம். எல்லாரும் இன்ஸ்டிடியூட்ல போய் பேசணும்னு நினைச்சிருந்தாங்க. எப்படி ஆச்சுன்னா கடைசியில இன்ஸ்டிடியூட்ல நடந்த எந்த ப்ரோக்ராமுக்கும் சாமி போவே இல்லை. அங்கெல்லாம் இண்டிவிஜுவல் ஸ்பீக்கர்ஸ் பேசினாங்க, இண்டிவிஜுவல் சாய் பிரதர்ஸ் பேசினாங்க, அதை மற்ற சீனியர் ஆளுங்க மட்டும்தான் கேட்டாங்க. நாங்க நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. இது ஏதோ கும்பல்ல 7 பேர்ல ஒண்ணு என்னடா நடக்கும்னு நினைச்சாங்க. பார்த்தா இது சாமி ஆசீர்வாதம் இருந்தால் ஆர்டினரி கூட எக்ஸ்ட்ராடினரியா மாத்திடுவாரு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஆர்டினரி நாம் தான். பார்த்தா எக்ஸ்ட்ராடினரி மாதிரி தெரியும், அது எனக்கு மட்டும்தான் தெரியும், சாமிக்கு தான் தெரியும் இந்த உண்மை என்ன. ஓகே, அப்போ ஒரு வாய்ப்பை கிடைச்சா எப்படி யூஸ் பண்ணிக்கணும். இப்ப சாமி கேட்கிறாரு பேசணும். அப்ப உண்மை என்ன சொன்னா, சுவாமி உள்ள இந்த ரூம்குள்ள வரதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கும் ஒரு லிஸ்ட் இருக்கு சுவாமி, உங்களை இது கேட்கணும், அது கேட்கணும், இது கேட்கணும் நிறைய வச்சிருந்தேன். இப்போ கிட்ட வந்து பாதத்தை பிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் எதை கேட்கறது, இது இம்பார்ட்டண்டா, அந்த பிரச்சனை இம்பார்ட்டண்டா, இந்த பிரச்சனை இம்பார்ட்டண்டா, ஃபர்ஸ்ட் எனக்கு அது ஒரு குழப்பமா இருக்கு. ரெண்டாவது, எது சுவாமிக்கு தெரியாது, என் ஆபீஸ் மேட்டர் எனக்கு தெரியாதா அவருக்கு சொல்றதுக்கு, இல்ல என் ஃபேமிலி கஷ்டங்கள் அவருக்கு தெரியாதா, இல்ல என்னோட ஹெல்த் விஷயம் அவருக்கு தெரியாதா, எல்லாமே அவருக்கு தெரியும். நான் இப்ப எதை போய் அவருக்கு சொல்றது, இந்த 2 கேள்வி சாமிகிட்ட சொன்னேன். எனக்கு ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல எதை கேட்கறதுன்னு தெரியல, எது உங்களுக்கு தெரியாது, எதை நான் உங்களை கேட்கறதுன்னு எனக்கு தெரியல சுவாமின்னா சாமி சிரிக்கிறாரு. எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. எனக்கு இப்ப என்ன கேள்வி கேட்கறதுன்னே தெரியல சுவாமி. அப்போ சாமி சொன்னாரு, உனக்கு பேரலைஸ் ஆச்சு, அதை பத்தி கேளு, நான் அதுக்கு ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். சைலண்ட் ஆகி எல்லாரும் பேசுப்பா, கேளு கிருஷ்ணமூர்த்தி கேளுப்பா, சாமியே உனக்கு கேட்க கொஸ்டின் எடுத்து கொடுக்குறாரு, பேரலைஸ் பத்தி கேட்க சொல்றாரு, கேளுப்பா அப்படிங்கிறாரு. சரி சுவாமி, எனக்கு பேரலைஸ் ஆச்சு, அதை பத்தி நீங்க சொல்லுங்க சுவாமி. இப்போ சுவாமி இப்போ கவனிங்க சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ப்ளீஸ். கிருஷ்ணமூர்த்தி, உன்னோட பிராரப்த கர்மா, போன ஜென்மத்துல நம்ம எல்லாம் பண்ண கர்மாக்கள், சரிங்களா? என்ன ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். கிருஷ்ணமூர்த்தி, நீ பண்ண பிராரப்த கர்மால, எவ்வளோ ஜென்மத்த கர்மால, இந்த ஜென்மம் இப்ப நான் எடுத்திருக்கேனே, இந்த ஜென்மத்துல மே 22, 2002 இருந்து நீ பேரலைஸ் ஆகணும்னு உன் தலையில எழுதிதான் நீ பிறந்திருந்த. நல்லா கவனிங்க, நம்ம பண்ண அவ்வளவு பாவம். நான் என்ன சொல்லிக்கிறேன், யார் எனக்காக சாமி சொல்லிட்டார், நீ பண்ண பாவத்துக்கு இதான் உனக்கு பனிஷ்மெண்ட். மற்றவங்களுக்குலாம் நமக்கு தெரிய கூட தெரியாது நம்ம என்ன பாவம் பண்ணியிருக்கோம், அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் மற்றவங்களுக்கு தெரியாது. எனக்கு சொல்றாரு, மே 22, 2002 இருந்து நீ பேரலைஸ் ஆகணும்னு இருந்தது. ஆனால் இந்த ஜென்மத்துல நீ சத்யசாய் ஆர்கனைசேஷன்ல சேர்ந்து, அண்டர்லைன் அண்டர்லைன் அண்டர்லைன், நீ இத சுவாமி சொல்லும் போது கூட மீதி 5 பாய்ஸ் ஐ விட்னஸ் ப்ரூஃப், இத்தனை பாய்ஸ் ப்ரூஃப். Why should we all continue in SSIO? எதற்காக நாம் அனைவரும் SSIO-வில் தொடர வேண்டும்? சாமி சொன்னது அவர் வாயால. சும்மா இதை விட அட்ராக்டிவா அது இது அது பதவி பட்டம் பதவி ஏதோ பொசிஷன் அது இது கொடுக்குறேன், அங்க வாங்க இங்க வாங்கன்னா போறோம் அப்படின்னா நம்மளே போயிட்டோம்னு நினைச்சீங்கன்னா சாமி புள்ள எடுத்திருக்காருன்னு அர்த்தம், நம்மளை ரிமூவ் பண்ணியிருக்காரு. தயவு செஞ்சு அந்த மாதிரி ஏதாவது மோகம் வாய்ப்பு அட்ராக்ஷன் அந்த மாதிரி எதையாவது காமிச்சு நம்மளை கன்ஃபியூஸ் பண்றாங்கன்னா சாத்தான் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இந்த ஆர்கனைசேஷன்ல எப்படியாவது சாமி சில ஆட்கள் மூலியமா நம்மளை கன்ஃபியூஸ் பண்றாரு, ஆட்டி பாக்குறாரு. தயவு செஞ்சு ஆடிக்காதீங்க. அது அடுத்த டாக் நான் வரும்போது இதோட தொடர்ச்சியா இந்த ஆணி ஆடுற கதையை அடுத்தது சொல்றேன். தயவு செஞ்சு இந்த சாமி சொன்ன வார்த்தையை ஞாபகம் வச்சுங்க. இந்த ஜென்மத்துல கிருஷ்ணமூர்த்தி நீ சத்யசாய் ஆர்கனைசேஷன்ல பால விகாஸ்ல சேர்ந்து சர்வீஸ் பண்ணதுனால இந்த ஜென்மத்துல கிடைச்ச உனக்கு சஞ்சித கர்மா, இந்த புண்ணியம் சேருது இல்லைங்களா? இப்ப இதுல எல்லாம் எடுத்து போட்டு செய்யறாங்க. ஏதோ ஒரு இங்க இந்த இது அரேஞ்ச் பண்றாங்க, ஸ்டேஜ் அரேஞ்ச் பண்றாங்க, இந்த போட் பண்றாங்க, வாட் எவர். இந்த மாதிரி ஒரு சாதனா கேம்ப நடத்தணும்னு ஒரு 4 பேர் ஆரம்பிச்சா
அதுக்கு ஒரு 40 பேர் ஹெல்ப்புக்கு போறாங்க, 2 பேர் ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சாமி சில அசைச்சு பார்ப்பாரு, எல்லாம் நடக்கும். இதெல்லாம் மீறி என்னதான் சேலஞ்சஸ் வந்தாலும் ஒரு எடுத்த காரியத்தை சாமிக்காக இந்த நல்ல விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரணும்னு எடுத்து போட்டு செஞ்ச இங்க இருந்த அத்தனை சாய் சகோதர சகோதரிகளுக்கும் என் மனமார்ந்த அதுல வளர்த்த வாழ்க்கை. இப்படி எங்கெல்லாம் கிடைக்குதோ, மகாலட்சுமி உனக்கு சின்ன காம்பியரிங் ரோல் கிடைக்குமா, பாதாள லோகத்துல விழுந்தாலும் எழுந்து வந்து நீ இங்க வந்து பாடுமா, இதெல்லாம் சின்ன சின்ன பாக்கியம். நான் பாக்குறேன், அக்கா அம்மா பாக்குறாங்க, இவங்க பாக்குற மேல சாமி பாக்குறாருமா. How much Swami will be happy with all of us? உழுந்ததுக்கு ஹாப்பி இல்ல, நான் சொல்ல சரியா புரிஞ்சுங்க. அங்கிள் யூ டோல்ட் Swami is happy, I fall in the பாதாள லோகம், வை அங்கிள் அப்படின்னு நீ முடிஞ்ச உடனே கேள்வி கேட்டுறாதீங்க. நல்ல கவனிங்க தம்பி. உழுந்தாலும் எழுந்து வந்து இப்படி எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ எடுத்து போட்டு செய்யுங்க. இந்த சஞ்சித கர்மா, நம்ம பிராரப்த கர்மா என்னென்ன பண்ணோமோ அதை அழிக்குது. இதுக்கு சொன்னது சுவாமி, ப்ரூஃப் இவ்வளோ பாய்ஸ். நான்லாம் இன்னும் கொஞ்சம் வருஷம் தான். அதுக்கப்புறம் இந்த ஸ்பீச் ஏதோ ரெக்கார்டிங்காக போட்டு காட்டுவாங்க, இல்லை எங்கேயாவது சனதன சாதி பிரிண்டாக ஏதோ வரும், அதெல்லாம் படிப்பாங்க மற்றவங்க. இன்னும் ஒரு 30-40 வருஷம் கழிச்சு கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் வாழ்ந்தாரு, அவர்கிட்ட சுவாமி இப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பாக்கியத்தை சுவாமியே கொடுக்குறாரு. நானே உங்களுக்கு நடந்ததை இந்த போட்டோவோட நானே உங்களுக்கு சொல்றேன், இது நடந்தது. அப்போ அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனிலும் அரிது சத்யசாய் ஆர்கனைசேஷன்ல சேர்றது அரிது, அதனிலும் அரிது அதிலேயே கண்டினியூ பண்ணி நம்ம பாவத்தை போக்குறது மிக மிக அரிது. தயவு செஞ்சு இதை விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு என்னதான் வாய்ப்பு ஏதாவது கிடைச்சாலும் தயவு செஞ்சு SSIO விட்டுறாதீங்க. ப்ரூஃப் நானே. அப்போ அதுல போனா சர்வீஸ் பண்ண முடியாதா? ஃபர்ஸ்ட் எய்ட் கேம்ப்ல போனா பண்ண முடியாதா? டாக்டரா இருந்தா பண்ண முடியாதா? பண்ணலாம், தப்பே, எல்லாமே பண்ணலாம். இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னார் பாருங்க, ஒரு கரெக்ட் ஆன்சர், ஒரு பர்ஃபெக்ட் ஆன்சர். எல்லாமே சர்வீஸ்னா சர்வீஸ் தான். இந்த சர்வீஸ் பெட்டரு, அந்த சர்வீஸ் தப்பு அப்படின்னு நான் சொல்ல. எல்லா சர்வீஸ் பெட்டர். சாமி அவதரிச்ச போது அவரே சொல்லியிருக்கலாமே, நான் சத்யசாய் பாபா அவதரிச்சிருக்கேன், எனக்கு காலேஜ்லாம் திறக்க வேணாம், நீங்களாம் உங்க ஊர்ல இருக்கிற அந்தந்த மெடிக்கல் கேம்ப்லயே போய் சேர்ந்து பண்ணுங்க, நீங்களாம் இதை பண்ணுங்க, நீங்களே அங்க இருக்கிற ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன்ல போய் ஏதோ ஒரு இடத்துல போய் ஏதோ ஒரு சர்வீஸ் பண்ணுங்க, ஏதோ ஒரு பிளட் டொனேஷன் பண்ணுங்க, ஏதோ ஒரு கேம்ப் பண்ணுங்க சொல்லல. இந்த அவதாரம் மட்டும் தன்னோட பேர்லயே ஸ்ரீ சத்யசாய் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் உலகம் ஃபுல்லா ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. அவரோட விஷன் ஒரு பர்பஸ் வச்சாரு, அதுக்குன்னு ஒரு டிசிப்ளின் கொண்டு வர்றாரு. இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்கா பண்ணணும். என்ன டிஃபரன்ஸ்? எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய டிஃபரன்ஸ். மற்ற எல்லா ஆர்கனைசேஷனும் நல்லது தான் பண்றாங்க, சர்வீஸ் தான் பண்றாங்க, சொசைட்டிக்காக தான் பண்றாங்க, தவறே இல்லை. நான் பார்த்தவரை இப்போ நீங்க மனசாட்சி தொட்டு பாருங்க. எம்ஜிஆர் ஒருத்தர் இருந்தார் தமிழ்நாட்டில், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், நீங்களும் சின்ன பசங்களுக்கு எம்ஜிஆர் இப்போ தெரியாது, தனுஷ் தான் தெரியுது. அப்போல்லாம் எம்ஜிஆர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் ஒரு பாட்டு, அவர் சினிமாவில் ஒரு பாட்டு வந்தது, நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற, என்றும் நல்லவர்கள் எல்லாரும் உங்கள் பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலேன்னு ஒரு பாட்டு, அருமையான பாட்டு. அந்த பாட்டுல நடுவுல ஒரு வரி வரும், வானும் மண்ணும் எல்லாம் இணைந்து கிடக்குது, இந்த மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது, பிரிந்து வைத்து பார்ப்பதெல்லாம், பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே, பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே. அதான் யூனிட்டி டாபிக்ல நீங்க வச்சிருக்காங்க, யூனிட்டி இஸ் யூனிட்டி. பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த மாதிரி பிரிவு அப்படின்னா உலகம் ஃபுல்லா எப்படி பிரிஞ்சிருக்கோம்னா, என்னோட பிரதரா இருந்தார், க்ளோஸ் பிரதர். 1947க்கு முன்னாடி வரைக்கும் நானும் அவரும் நெய்பர், க்ளோஸ் பிரதர். 1947ல இந்தியா பாகிஸ்தான் பிரிச்சுட்டாங்க. இப்போ இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச்ல இருந்து நாங்க பாகிஸ்தான் தோக்கணுன்றோம், அவங்க இந்தியா தோக்கணுன்றாங்க. ஒரு காலத்துல நாங்க 2 பேரும் பிரதர்ஸ். இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா அது பாகிஸ்தான் வேற கண்ட்ரி ஆயிடுச்சு. கண்ட்ரிக்கு பார்டர் போட்டு எங்களை பிரிச்சுட்டாங்க. பிரிச்சு வைத்து பார்ப்பது மனித புத்தி. ஐயோ, 47க்கு முன்னாடி அவங்க நம்ம நெய்பரா இருந்தாங்க, அவங்க வீட்டுல இருந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ணி கொடுத்தாங்க. பிரியாணி மொட்டையா சொன்னா தப்பா நினைச்சுப்பாங்க, அதுக்காக நான் கரெக்டா வெஜிடபிள் பிரியாணின்னு சொன்னேன். எங்க வீட்டுல இருந்து புளியோதரை கொடுத்தோம். 2 பேரும் இப்படி பக்குவமா இருந்தோமே, இப்படி பிரிச்சு விட்டாங்க, மறந்து போச்சு. இப்ப சண்டை
சரி, இந்தியாவுக்குள்ளேயாவது நாங்க எல்லாம் ஒத்துமையா இருக்கோமா? பாகிஸ்தான் தான் சண்டை இல்ல, இது நார்த் இந்தியா, இது சவுத் இந்தியா சண்டை. சரி, சவுத் இந்தியால இருக்க நாங்களாம் ஒத்துமையா இருக்கோமா? இது ஆந்திர பிரதேஷ், இது தமிழ்நாடு சண்டை. ஏன்னா லாங்குவேஜ் வைஸ். அதுக்கு சொல்யூஷன் தான் சுவாமி சொல்றாரு, there is only one language, there is language of art. சரி, அதுவாத விட்டுருங்க. சரி, நம்ம தமிழ்நாடு உள்ள எல்லாரும் நாங்க எல்லாரும் ஒத்துமையா, நாம் எல்லாரும் தமிழர்கள் ஒத்துமையா இருக்கலாமா? இல்ல, அவர் இந்த ஜாதி, நான் இந்த ஜாதி சண்டை. அப்போ அதுக்காக ஒரு சொல்யூஷன் தராரு, there is only one caste, the caste of humanity. அதுவாது சரி, ஒரு ஜாதிக்குள்ளேயாவது ஒழுங்கா இருக்கமான்னு பார்த்தா இல்ல, இவர் இந்த சாமியை வேண்டுறாரு, நான் இந்த சாமியை வேண்டுறேன். there is only one God, he is omnipresent, omniscient. அப்படி உலகமெங்கும் ஒத்துமையா இருக்கிறோம். அந்த டிவினிட்டி வேணும்னா பியூரிட்டி அண்ட் யூனிட்டி வேணும்னு அந்த லோகோலயே, நம்ம சர்வ தர்ம லோகோல எல்லா ரிலிஜனையும் கொண்டு வந்து there is only one God, there is only one language, there is only one caste அப்படின்னு கொண்டு நம்ம மனசுல ஆழமா பதிக்க வச்சு உலகமெங்கும் ஒத்துமையா வாழணும்னு நினைக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் SSIO. மற்ற ரிலிஜனுக்கும் நம்ம இந்த சாமி சொல்ற வழிக்கும் என்ன வித்தியாசம்னா, அந்தந்த ரிலிஜன் நீங்க அந்தந்த ரிலிஜன் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லணும், தப்பே இல்லை. சாமி என்ன சொல்றாருன்னா, இஃப் யூ ஆர் முஸ்லீம் பி a good Muslim, if you are a Hindu be a good Hindu, like how what Swami want, and அது appreciate the other religion also. நீங்க ஒரு இந்துவா இருங்க, ஒரு இந்து எப்படி இருக்கணும் அந்த மாதிரி இருங்க. அதே டைத்துல மற்ற மதத்தையும் மதிக்க கத்துக்குங்க. அதுல இருக்கிற நல்லது அதை எப்படி 3 லைன்ல முடிக்கிறார். எல்லா மதத்திலையும் எல்லாரும் வழிகாட்டுறதும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுது, கேட்டு பாருங்க. இப்போ நீங்க முஸ்லீமோ கிறிஸ்டினோ யாரை கூப்பிட்டு கேட்டாலும் எங்க சாமி இப்படி சொல்றாருங்க, தெய்வ பிரீத்தி, பாப்ப பிரீத்தி, சங்க நீதி. இதான் உங்க ரிலிஜன்ல இருக்கா? ஆமாங்க. லவ் ஃபார் காட், ஃபியர் ஆஃப் சின், ஹெல்பிங் த சொசைட்டி. கடவுள் இடத்துல அன்போட இருங்க, பாவம் செய்யறதுக்கு பயப்படுங்க, முடிஞ்சவரை எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. இதுதான் எல்லா மதமும் சொல்லுது. இப்படி ஒரு ஆர்கனைசேஷன் நம்மள வழி நடத்துது. லாஸ்ட் பாயிண்ட், மற்றதெல்லாம் ஒரு மனிதனை சம்பந்தப்பட்டதா இருக்கு. ஒரு மனிதனை முன் வச்சு தேங்காய் உடைக்கிறதுல இருந்து கற்பூரம் காட்டுறதுல இருந்து ஒரு தனிப்பட்ட மனிதனை முன்னிறுத்தி பண்றது மற்றதெல்லாம். இங்க ஒரு கடவுளை முன்னிறுத்தி நடத்துற ஆர்கனைசேஷன். எனக்கு டவுட்டே இல்லை, என்ன அசைச்சாலும் இந்த ஆணி அனிமே ஆடமாட்டேன். என்ன யாரு எந்த வாய்ப்பை கொடுத்தாலும் SSIO till my last breath is SSIO. I document it. Now coming to this point, சுவாமி கன்க்ளூஷன். எப்படி SSIOல சர்வீஸ் பண்ணி உன்னோட சஞ்சித கர்மால, உன்னோட பிராரப்த கர்மால நீ அழிச்சிட்ட கிருஷ்ணமூர்த்தி, அதனால இனிமே நீ என் பையன் ஆயிட்ட. I have taken you as my son. உன்னை நான் என் குழந்தைய எடுத்துக்கிட்டேன். இப்போ சுவாமி கண்டினியூ பண்றாரு. இன்னும் எவ்வளோ ஃபார் லாஸ்ட் 5 minutes. கரெக்ட் கன்க்ளூஷன். உனக்கு பேரலைஸ் ஆச்சே, அப்போ உனக்கு வலிச்சிருக்காதே கிருஷ்ணமூர்த்தின்னு கேட்டார். ஆமா சுவாமி, வலிக்கலன்னு பதில் சொல்லிக்கணும். நான் என்ன பண்ணேன், அவர்கிட்ட போய், சாமி பேரலைஸ் ஆயிடுச்சுன்னா நம் ஆயிடும் சுவாமி, கை காலெல்லாம் மறந்து போயிடும், சொரணையே இருக்காது, சொரணை இல்லாத போது எப்படி சாமி வலிக்கும் அப்படின்னு அவர்கிட்ட போய் அதுக்கு சிரிச்சார். அப்படி இல்லை கிருஷ்ணமூர்த்தி, உனக்கு பேரலைஸ் ஆன போது அந்த வலியெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். உனக்கு வலி இல்லாம இருக்கிறதுக்கு உனக்கு லெஃப்ட் சைட்ல வந்திருக்கணும். கரெக்ட். என்னோட ரைட் சைட்ல பிரெயின்ல இன்னைக்கும் MRI ஸ்கேன் எடுத்தா 1 சென்டிமீட்டருக்கு பிரெயின்ல பிளட் சப்ளை இல்லை. ஒரு வெயின் கட் ஆகி ஒயிட்டா இருக்கு. இன்னொரு என்னை யாராவது பிரெயின்லெஸ் ஃபெலோன்னு திட்டினா கூட மெடிக்கலி அது கரெக்ட். வித் பிரெயின்லெஸ் ஃபெலோவா இருந்து நான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் படிச்சுட்டேன். 60 வயசு ஆயிடுச்சு, பிரச்சனை இல்லை. லெஸ் பிரெயின்ல இவ்வளவு நடக்குது. அதுவும் அப்போ இப்படி கூட பிரெயின் இல்லாதவனை கூட இப்படி பண்ண முடியும்னா அது சாமியால மட்டும்தான் முடியும். கரெக்ட் சொல்லிட்டேன். ஓகே. அப்போ சுவாமி சொன்னாரு, இப்ப ரைட் சைட்ல யூசுவலா மெடிக்கல் பாடி படி டாக்டர் இருக்காரு, அவர் கேட்டா சொல்லுவாரு, ரைட் பிரெயின்ல ஏதாவது நடந்தா லெஃப்ட் சைட்ல அஃபெக்ட் ஆகும், லெஃப்ட் பிரெயின்ல ஏதாவது நடந்தா ரைட் சைட்ல தான் அஃபெக்ட் ஆகும். ஆனா எனக்கு சாமி எப்படி பண்ணாருன்னா, லெஃப்ட் சைட்ல வர வேண்டியதை சாமி சொன்னாரு, அந்த பேரலைசிஸை நான் ரைட்ல நகர்த்தியிருக்கேன். எதுக்குன்னா லெஃப்ட்ல உன் ஹார்ட் வீக் ஆயிடும், அதுக்காக நான் இப்படி நகர்த்தியிருக்கேன். கவலைப்படாத, உனக்கு நான் பிரசாதம் தரேன். யூ வில் டிரைவ், யூ வில் ஸ்விம், யூ வில் ஃப்ளை. 3 விஷயம் இங்கிலீஷ்ல அன்னைக்கு சொன்னார். யூஸ்வலா தமிழ் தான் பேசுவாரு, அன்னைக்கு ஏதோ ரைமிங்கா அப்படி சொன்னார். யூ வில் டிரைவ், யூ வில் ஃப்ளை, யூ வில் ஸ்விம். ஒருவேளை அவர் சொன்னதுக்கு பெரிய அர்த்தம் இருக்கு. சம்சார சாகரத்தையே நான் ஸ்விம் பண்ணுவேன்னு சொன்னாரோ, பெரிய லெவல்ல சொல்லியிருக்காரு. நம்ம ஏதோ இதெல்லாம் சாதாரண ஸ்விம்மிங் பூல்ல போய் குளிப்பேன்னு நினைச்சிட்டேன். சரி பரவாயில்ல.
அது வரைக்கும் எந்த வெளிநாடும் போகாத நான் சுவாமி சொன்ன அப்புறம் முதல்ல ஜெர்மனியில் ஆரம்பித்தேன், அப்புறம் லண்டன் போனேன், அப்புறம் பிரான்ஸ் போனேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 16 நாடுகள் முடிச்சுட்டேன். இது மலேசியாவுக்கு 16 தரம் மேலே வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பியூர்லி பை சுவாமி. எல்லா வாழ்க்கையும் இந்த மாதிரி சஞ்சித்த கர்மால இப்போ இந்த ஜென்மத்தில் நம்மளால எவ்வளோக்கு எவ்வளோ புண்ணியத்தை சேர்த்துக்க முடியுமோ சர்வீஸ் பண்ணி நம்ம புண்ணியத்தை சேர்த்துக்கலாம். சாமி ஆணி அடிச்சு அப்பப்போ அசைச்சு பார்ப்பாரு. அடுத்த டாக்ல எப்படி என்ன சாமி அசைச்சாரு, இது முடிஞ்சது, இந்த ஒரு பேரலைஸ் முடிஞ்சது, சரியாச்சு, வந்தாச்சு. அடுத்த ஆணியை அடுத்த செஷன்ல கண்டினியூ பண்றேன். அதுவரை இன்னொரு முறை வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு நன்றி சொல்லி கரெக்ட் டைத்துல முடிச்சுக்கிறேன்.